வணக்கம் நண்பர்களே. புத்தகம் படிக்கிறனால என்ன நன்மை தெரியுமா? கடந்த கால வரலாறு நம்ம திரும்பி பார்க்கும்போது, ச்சே இப்படிலாம் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு வியப்பு உண்டாகும் இல்லையா? அந்த வியப்பை கொடுக்கறது புத்தகங்கள் மட்டும்தான். ஏகே செட்டியார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய பயண இலக்கியங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அப்படி படிக்கும்போது அதில் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னன்னு தெரியுமா? அவர் சொல்கிறாரு, முந்திலலாம் ட்ரெயினில் போகிறவங்க கையில் ஒரு குண்டு பல்பும் ஒரு துணியும் கொண்டு வாங்கலாம். எனக்கு ஆச்சரியமாக போச்சு, இது ஏன் கொண்டு வராங்க, நம்ம ஊரில் இப்படி யாரும் போகிறது இல்லையே அப்படின்னு நினச்சேன். அதுக்கு என்ன காரணம்னா, அந்த காலத்தில் ட்ரெயினில் அந்த ப்ளக் இருக்கு இல்லையா, அது இருக்குமா, ஆனால் பல்ப் இருக்காதான். பயணம் போகிறவங்க நினச்சுவாங்க அப்படின்னா, இவங்க கொண்டு வர பல்பை சொருகிட்டு வெளிச்சம் எரியும் இல்லையா, எங்கே இறங்குறாங்களோ அங்கே பல்பை எடுத்துகிட்டு வந்துடுவாங்களாம். அதாவது நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கான லைட்டை நீங்கள் தான் கொண்டு போகணும். சரி, பின்னாடி துணி அப்படின்னு கேட்குறீங்களா? பயணம் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னா பல்பு சூடாயிரும், வெறுங்கையில் தொட்டால் உடஞ்சிரும். அதுக்காக துணியும் சேர்த்தே கொண்டு வாங்கலாம். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பார்த்தீங்களா?